வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/5/2025 வைகாசி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமான நண்பர்கள், பெரிய அளவுக்கு இருந்த சந்திப்புகள் எல்லாம் நிகழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் டக்கென்று மாறுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், செல்வாக்கு கூடக்கூடிய அனுகூலமும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். சுபகாரியத்திலிருந்த சிக்கல் ஒன்று தீர்வதும், பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று தீர்வதும் பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் சிறிது கவனம் பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் தடைப்பட்டிருந்த ஒரு விஷயம் டக்கென்று நடைபெறுவது ஆச்சரியமான அமைப்பு. குடும்பத்தில் புது உறவுகளோ வருவதற்குண்டான பிராப்தமும் அனுகூலமும் நிம்மதியும் அனுகூலத்தையும் தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், வண்டி வாகனங்கள், தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, பிள்ளைகள் ரீதியாக டக்கென்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்த பந்த உறவுகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று நிறைவேறுவது பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம். உறவுகளில் டக்கென்று சந்தோஷமும் ஏற்றமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அனுகூலமும் ஏற்றமும் பெரிய அளவுக்கு பெருமை தரக்கூடிய முயற்சி ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள் நிம்மதியான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் ஏற்றமையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவு முறையில் இருந்த தேவையில்லாத கோபதாபத்தை எங்கேயும் காட்டாமல் இருப்பதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதும், பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் ஏற்படுவதும், பழைய கடன்கள் பயிற்சி செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்குவதும், தனிப்பட்ட முறையில் இரத்த பந்த உறவுகளிடம் மட்டும் வாக்குவாதத்தை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் தலையீடு கூடவே கூடாது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
பழைய கடன்கள் பைசல் ஆவதும், எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்தில் இருந்த இணக்கமற்ற சூழ்நிலை கண்டிப்பாக மாறுவதும், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், கடல் கடந்து முதலீடுகள் செய்வதும், அனுகூலத்தை பெறுவதும், டக்கென்று உதவக்கூடிய அனுகூலம் பெரிய அளவுக்கு வெற்றியும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் பெறக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், ப்ரமோஷன் தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும், மேலதிகாரிகள் உங்களை நம்பி புது பொறுப்புகள் கொடுப்பது, ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள், தேவையற்ற பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது வசந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் கோபதாபம் கண்டிப்பாக கூடாது. தொழில் ரீதியாக அனுகூலமும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். உறவுகளில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய வசந்தமும் ஆனந்தமும் பேரானந்தத்தை பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, முதலீடுகள் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் பெறுவது, புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெறுவது, தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். எந்தவித பயணங்களும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் உணர்வுபூர்வமான அனுகூலங்களும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.